தலச்சேரி தக்லைஃப் பிரியாணி. ஓகே. பேனில் ஆயில் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் 2 பெரிய வெங்காயம் 4 பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் ஒரு தக்காளி உப்பு 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு சிக்கனையும் சேர்த்துக்கிறேன். சிக்கன் சேர்த்துட்டு ஒரு 100 ml அளவு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் நல்லா எண்ணெய் பிரிஞ்ச வரவே ஒரு 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி சிக்கன் வெந்ததுக்கப்புறமே மசாலா ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் மசாலா. இப்போ ரைஸுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் நெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுக்கிறேன். 2 டம்ளர் அரிசிக்கு நான் 3/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு ரைஸும் தண்ணியும் நல்லா ஈக்குவலாக வர ஸ்டேஜில் தம் போட்டுக்கிட்டேன் ஒரு 10 நிமிஷம். அப்புறம் ஆயிலில் வந்து பாதாம் கிஸ்மிஸும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஃப்ரைடு ஆனியன்ஸுமே ஃப்ரைட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஹாட் வாட்டரில் வந்து கொஞ்சோண்டு சாஃப்ரான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அடியில் கிரேவி, அப்புறம் மேலே வந்து ஒரு லேயரில் அப்படியே நான் ரைஸை போட்டுக்கிறேன். ரைஸை போட்டுட்டு நம்ம ஃப்ரைடு ஆனியன்ஸ் அப்புறம் புதினா கொத்தமல்லி அப்புறம் நட்ஸு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறது அப்புறம் சாஃப்ரான் வாட்டர் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு மேலே ஒவ்வொரு லேயராக சேர்த்துட்டு நல்லா ஒரு 20 மினிட்ஸ் தம் போட்டு எடுத்துட்டோம்னா ஒரு சூப்பரான தலச்சேரி